காட்டுக்குள்ள கழுதை போகும்போது பாத்தீங்கன்னா கீழே வந்து புலியோட தோல் இருந்துச்சு. பார்த்ததுமே இந்த கழுதை வந்து இந்த புலித்தோலை நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மள வந்து புலி மாதிரி நினைச்சு எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி புலித்தோலை எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போனுச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள வரும்போது அந்த முயல் மான் எல்லாமே அதை பார்த்து பயந்து ஓடினதை பார்த்து இன்னுமே அதுக்கு வந்து ஆர்வம் அதிகமாகி நான் போய் எல்லாரையுமே பயமுறுத்த போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணும்னே இந்த கழுதை போய் எல்லாரையுமே பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டு புலி மாதிரி கத்த போறேன்னு நினைச்சு அந்த பாறை மேல ஏறி அந்த கழுதை கத்தும் போது புலி சத்தத்துக்கு பதிலாக அந்த கழுது சத்தம் வந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள எல்லா அனிமல்ஸும் அதை பார்த்து வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அதோட முகத்திரையை கிடைக்கிற மாதிரி போட்டு அந்த புலி உடைய வந்து எல்லாமே வந்து பிரிச்சுட்டாங்க. நான் இது இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மத்தவங்கள மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றது, அவங்க என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃபேவரட் உங்களோட ஃபேவரட்டா மாத்திட்டு இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு கிடைச்ச அந்த சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடாது. அதுக்கு பதிலா டே அண்ட் நைட்டா எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அந்த இடத்துக்கு அவர் வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரோ அந்த முயற்சிகளை போட்டு அந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். டோன்ட் ட்ரை டு பிலீவ் லைக் அதர் பர்சன். கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி, மேக் யுவர் ஓன் லைஃப்.